எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டர்மாவுக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு தாய் உங்களுக்கு சபையில் கொடுத்துருக்காங்க பாஸ்டர் அம்மாவை. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆண்டவர் நாமத்தில் அவ்வளோ ஒரு மகிமையான சாட்சியோடு நிறுத்தியிருக்காங்க அவங்கள. ஹல்லேலூயா. கொஞ்சம் சொல்கிறேன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் கூட கடந்த வாரத்தில் அவங்களுக்காக பாரமாக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தினார், காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிருந்தது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஸ்தோத்திரம், புதன்கிழமை நைட்டு நான் அற்புதம் செய்திருக்கிறேன், அவங்களுக்கு நான் அற்புதம் செய்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கஷ்டமாக நம்ம கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம் ராஜா. மனதுருக்கம் உள்ளவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. அருமையான இந்த சபை போதகர் அம்மாவுடைய வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இயேசு ராஜா, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரதான அப்பா தகப்பனே இக்கட்ட ராஜா உபத்திரவம் ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனங்கள் ஆண்டவரே, காரியங்கள் ராஜா, சத்ருவானவன் அவங்களை வாட்டி வதைத்தது நீர் அறிவி ராஜா. ஆண்டவரே அப்பா, சபையாரும் அப்பா அடிமை ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் கூடி ஜெபித்தோம் ஆண்டவரே, தனிமையில் ஜெபித்தோம் அவங்களுக்காக. நீர் பதில் தந்தீர் ராஜா. ஆண்டவரே, நீர் பதில் தந்தீர் அப்பா. உம்முடைய தாசி நீ விடவே இல்லப்பா, நீர் கைவிடவே இல்லை ராஜா. ஆண்டவரே, உடையேறப்பட்ட ரத்தம் அவங்களை மூடிக்கொண்டது அப்பா. உடைய கிருபையின் பொற்கரை அவங்களை மூடிக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆப்ரேஷனில் கர்த்தர் கூட இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆபத்தில் மரணத்தின் விளிம்பில் கர்த்தர் கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி. உடைய கரம் கூட இருந்தது. அவங்களை கொண்டு செய்கிற காரியம் இன்னும் அதிகமாக உன் சித்தம் இருக்கிறபடியால் ராஜா. ஆண்டவரே, அவங்களுக்கு ஜீவனோடு ஆண்டவரை வைத்திருந்ததுக்காய் இன்றைக்கு உண்மை ஆராதிக்க துதிக்க நீ கொண்டு வந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அவங்க மேல உடைய கிருபை இன்னும் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ராஜா. உடைய பலத்த கரம், கிருபையின் பொற்கரம் அவங்க மேல இன்னும் ராஜா. ஆண்டவரே, அந்த பலன் இறங்கட்டும் சுவாமி. அந்த உன்னத பலன் இறங்கட்டும். உச்சந்தள்ளந்த உள்ளம் கால் வரை இறங்கும்படிக்காய் சபையார் அடிமையை ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்துல பலன் இறங்கட்டும்பா. பரிபூர்ண சுகம், காயங்கள்லாம் ஆற்றுங்க ராஜா. பரிபூர்ண சுகம் கொடுங்க தகப்பனே. இன்னும் புது பா தகப்பனே, பா பொலிவோட அடுத்த வாரத்துல உன் சமூகத்துல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இன்னும் கிருபை தாரும். உமக்கு சித்தமானால் ராஜா இன்னும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆயுசு வருஷங்களை நீர் கூட்டி தாரும் ஆண்டவரே. ஒரு பலனால் இடைக்கட்டும், பரலோக பலத்தால் இடைக்கட்டும், தத்துவத்தால் இடைக்கட்டும் பா. ஒரு புது பலன், புது கிருபை, அபிஷேகம் அவங்க மேல இறங்கட்டும் ராஜா. ஒரு ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு மெடிசனையும் ஆண்டவர், ஆகாரத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. நரம்புகளை சுத்தம் பண்ணுங்க, எலும்புகளை சுத்தம் பண்ணுங்க. ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து போகட்டும் ராஜா. பாய்ந்து போகட்டும். எல்லா சத்துருவின் தந்திர சூழ்ச்சி திட்டங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது. வலுசற்பத்தின் ஆவியின் கிரியைகள், வித்துக்கள், விஷயங்கள் எல்லாம் முறித்து செபிக்கிற இயேசுவின் நாமத்துல அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் கூட வாய்க்காத போகட்டும். இனி இப்பேற்பட்ட ஒரு ஆப்ரேஷனோ ஒரு வாதியோ அவங்க கூடாரத்தை நெருங்காதபடி காத்துக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம்னா லூக்கா 10:19 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 10:19. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா
ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தை கடந்த நாட்களில், கடந்த மாதங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஹalleluya. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. நான் ஒரு முறை ஒரு வாரம் 7 அவர் வேதம் வாசித்து 1 அவர் ஜெபித்து கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி, அவருடைய சத்தத்தின்படி நான் அதை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் தான் கர்த்தர் இந்த வார்த்தை சத்தத்தை நான் கேட்டேன். ஹalleluya, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஹalleluya. ஒரு ஊழியக்காரி கொடுக்கும்போது அது அவங்களுக்கும் எனக்குன்னு நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. ஹalleluya. எல்லாருக்காகவும் தான் அதை கொடுக்குறார். ஹalleluya. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லம் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அந்தகார வல்லமைகளை எப்படி நம்ம முறியடிப்பது? ஹalleluya. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் எல்லாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. அவர் ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. ஹalleluya. வாக்குத்தத்தங்கள் நிறைய பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இவங்க தான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி சத்துருக்களை முறியடிப்பார். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துனுடைய சகல வல்லம் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். மார்க் 16:17-18 பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவங்களால நடக்கிற அடையாளங்கள். பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்தகார வல்லமைகளை முறியடிப்பார்கள், சத்ருவின் கிரியைகளை அழிப்பார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எந்த தகுதி பார்த்து இல்லைங்க. ஹalleluya. நம்முடைய தகுதி எதுவுமே இல்லை. இன்றைக்கு நான் உங்க முன்பாக நின்று அவருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா தகுதி ஒன்றுமே கிடையாது. ஹalleluya. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தகுதி, கொரிந்தியர்ல, ஹalleluya, நம்ம தகுதியே இல்லை. ஹalleluya. புதிய உடன்படிக்கையான ஊழியக்காரருக்கான தகுதி நம்மளை அவர் இரத்தத்தினால், அவர் நாமத்தினால் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை நிறுத்தியிருக்கிறார். ஹalleluya. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 இல்லை, நம்மளை தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தகுதி தேவனுடைய பிள்ளைகள் என்ற தகுதி, ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், லேவியர்களாக தெரிந்து கொண்ட அந்த தகுதி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளுக்கு கிடைத்தது, அவருடைய நாமத்தினால நம்மளுக்கு கிடைத்தது. அவர் ஆவியா ஒளியாவே இருக்கிறார். அப்போ புதிய உடன்படிக்குரிய நம்ம ஊழியக்காரர்களாய் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆவிக்குரியதாய் இருக்கிறது அந்த தகுதி. ஹalleluya. ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஏன்னா மாம்சத்திலும் இரத்தத்திலும் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் 2000 வருஷத்துக்கு முன்பாக. அதுக்கப்புறம் அவர் ஆவியாக தான் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24-25 சொல்லப்படுது, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்மளுடைய தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறதுக்காக கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கலாமா? அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால நம்ம இந்த அந்தகார தீய சக்திகளை எப்படி நம்ம மேற்கொள்வது? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய இரத்தத்தினால. ஹalleluya. அவருடைய நாமத்தினால தான் நம்ம அந்தகார தீய சக்திகளை மேற்கொள்கிறோம். அதுதான் நம்மளுக்கு இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும்
சத்ருவின் சகல வல்லம் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய கைகளை போருக்கும் நம்ம விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்ம கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அது நம்ம இயேசுவின் நாமம் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. ஹல்லேலூயா. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. தாவீது தற்பாதுகாப்பு ஆயுதமாம் பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வீழ்த்தும் ஆயுதம் கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தான் அவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்து முன்பாக நின்று அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால நான் உன்னிடத்துல வருகிறேன். கர்த்தராகிய சேனைகளின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உன்னிடத்துல வருகிறேன்னு சொல்றார். அவருடைய நாமம் பலத்த துருகம். நம்மளுக்கு விக்கினகம் வரும்போது அவருடைய நாமத்தில் மூடி மறைத்து அது கடந்து போக மட்டும் நம்மளை வைத்து காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உன்னதமான மறைவில் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய செட்ட நிழலில் நம்மளை மூடி வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த நாட்களில் வாதை நம்ம கூடாரத்தை அணுகாமல், வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்புவிக்கிறார். நீ பயப்படாதிருப்பாயின்னு சொல்லிட்டார். நீ வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் உன்னை தப்புவிப்பேன். பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவின் பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாயின்னு சொல்லியிருக்கிறார். நாம் பயப்படவே கூடாது. இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்குது. இயேசுவின் நாமம் நம்மளுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறது. அவருடைய கரம் பலத்த கரம். ஹல்லேலூயா. பராக்கிரமுள்ள கரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்தகார வல்லமைகளை நம்ம முறியடிப்பது எப்படி? இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு பாதாளம் நடுநடுங்கும். பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாள் அவருடைய நாமத்தை, அவருடைய இரத்தத்தை தியானம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறார்கள் உலகம் முழுவதும். ஹல்லேலூயா. அதில் தான் வல்லமையே இருக்குது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளுக்கு சிந்திருக்கிறார். அவருடைய நாமம் இயேசுன்ற நாமமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற நாமம். ஹல்லேலூயா. சாபங்கள்லாம் போக்குற நாமம். மத்தேயு 1:21 அப்படி தான் சொல்லியிருக்கிறது. அவர் நம்மளுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி சாபங்களை போக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன்னு சொல்லும்போது தான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையின் வல்லமையே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நைட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க. சபைக்கு, மக்களுக்கு நான் என்ன பேசணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன உன் ஜனங்களுக்கு ஆண்டவரே, உன் வார்த்தையை எனக்கு விரயமா வார்த்தையை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தார் உறவுகளுக்காக, சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் கதறீங்க. ஜனங்களோடையும் போராடுறீங்க, ஆண்டவரோட போராடுங்க. ஹல்லேலூயா. கதறதை நான் பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறத நான் பார்த்தேன். அந்த கண்ணீரை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்க விடுதலாக்கப்படணும்னு நீங்கள் கதறி செபிக்கிறீங்க. ஒரு தாய் மட்டும் என் பிள்ளைய எனக்கு கொடுத்துடுங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் விற்று போட்டுடல, நான் என் பிள்ளைய கொடுத்துடுங்க. சொந்த குடும்பத்தாரே அவங்க பிள்ளைய வச்சிட்ருக்காங்க. அவங்க தாய்கிட்ட கொடுக்காம அவங்க கதறி அழுகுறாங்க. ஹல்லேலூயா. கடைசியில் அவங்க விட்டு கொடுக்குறாங்க. ஒரு தாயும் ஒரு மகனும் அவங்கள விட்டு கொடுக்குறாங்க. அப்படி அப்போ கர்த்தர் தான் அந்த பதில் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த தாய்க்கு கர்த்தர் தான் அந்த மகனை விடுதலை ஆக்கி அவன் கரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறார். நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த செய்தி, அந்தகார தீய சக்தியின் வல்லமைகளை ஜெயிப்பது எப்படி? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தான் அந்தகார தீய சக்திகளை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டல ஆகாயத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம்
உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார் எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில். அதனால் கர்த்தருடைய வல்லமையும் சத்துவத்தையும் நீங்கள் நாடுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க, சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரிப்பித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்க, இன்னும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து செய்து, நான் நம்புகிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்பா நீ தான் என்னை இதுவரை காத்தீங்க, இதுவரை எல்லா தீங்குலேருந்து என்னை விலக்கி மீட்டு காத்தீங்க, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் போஷிக்கிறீங்க, நீங்கள் தான் என்னை வழி நடத்துகிறீங்க, நான் விசுவாசிக்கிற ராஜா ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஜெபித்து ஜெபித்து அறிக்கை செய்து செய்து இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் பலப்படணும், இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் ஊன்ற கட்டப்படணும். இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தை துவக்கினவர். அவர் தான் உங்களை பலப்படுத்துவார், ஊன்ற கட்டுவார், ஸ்திரப்படுத்துவார். அவர் வருக பரியந்தம் வழுவாமல் உங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானோர் பூதலத்தோர் யாவரும் முழங்கால் யாவும் முடங்கும் நாமம். அவர் நாமத்தை எல்லாம் அறிக்கை செய்யுமா. ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யுமா. ஏன்னா அவருடைய நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தியானிக்க தியானிக்க நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அடுத்ததாக அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம பார்க்குறோம். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்று உங்களை சேதப்படும். இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வசனங்கள் கூட அதுக்கு மேலே ஒரு கட்டளை இருக்கும். அப்போ நம்ம வந்து எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான அந்த இடத்துல நம்மளே பேர் வச்சுக்கலாம் இல்லையா. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இருக்குது, காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனை நீங்கள் பெற்றிருக்கணுமா. ஹல்லேலூயா. அதனை அடுத்து ஆவியானவர் குறித்து நம்ம பார்க்கும்போது தியானிக்கலாம். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிறார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அதுதான் நான் உங்களுக்கு அருள்வேன் செய்வேன்னு சொல்கிறார். அப்போது நாம் அவருக்குள்ளே இருக்கணும், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசத்தில் அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்துலேருந்து வாயிலேருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு தான் இந்த வேத புத்தகம் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 சொல்லுது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இது. ஹல்லேலூயா. அது உள்ளே போய் ஊனையும் கருக்கையும் ஒவ்வொரு அவயங்களையும் கூட அது வகையாக இருக்குது. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்குது. அவருக்கு மறைவானது நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்மளை சீர்படுத்துது, உள்ளே போய் எல்லாத்தையும் சுத்திகரிக்குது. அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கொள்ளுவான். ஹல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அதனால் அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் சொல்லிகிட்டே இருக்கணும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1:2 அந்த வார்த்தை தான் அந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்குது. அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும், அறிக்கை செய்துட்டே இருக்கணும், தியானிக்கணும். தியானத்தில் தான் இருக்குது உங்களுடைய ஜெயம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளுக்கு அந்தகார தீய சக்திகளை வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். டைம் கடந்து போயிட்டு இருக்குது, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை? சாத்தானை. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆட்டுக்குட்டியான ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்னா, தன்னை தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அது பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம், சிரசில் வழிந்த ரத்தம், முள்முடி சூட்டப்பட்டு சிரசில் வழிந்த ரத்தம் நம்முடைய சாபங்கள்லாம் போக்குமா. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால நம்மளுக்கு விடுதலை. அந்த ரத்தத்தை எடுத்துக்கணும். எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்க உட்காரோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தியானித்து துதித்து ஆராதித்து அந்த வல்லமையான ரத்தத்தை எடுத்துக்கொள்ளணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிருபாசன தண்டையில் ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தைரியமாக வாங்க. ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம உள்ளே போக முடியாது, ஆசாரியன் தான் போகணும். அந்த ஆசாரியர் கூட ஏதாவது தப்பு பண்ணிட்டா உயிரோடு வெளியே வரவே முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிகள் மட்டும்தான் போகணும். அப்போது இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அந்த ஸ்தலத்தில் நுழையும்படிக்காய் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் மகிமையான ரத்தம், வல்லமையான ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்குது. இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற கிருபாசன தண்டையில் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற ரத்தம், நிர்மூலமாக்கி ஜெயம் எடுத்த ரத்தம், பாதாளின் வல்லமைகளை அழித்த ரத்தம், சாத்தான் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தில் அவ்வளவு புண்ணியங்கள், அவ்வளவு வல்லமைகள், அவ்வளவு மகிமை இருக்குது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எப்பொழுது நம்மளுக்கு காவலாக இருக்கிறது. அதை எகிப்தில் ஜனங்கள், தேவ ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சங்கார தூதன் அந்த வாதைகளை அனுப்பும்போது மற்ற ஜனங்களை சங்கார தூதன் அழிக்கும் போது ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தாங்க, அது 2 வயது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடாவை தெரிஞ்சு கொண்டு, பழுதற்ற ஆட்டுக்கடாவை தெரிந்து கொண்டு அந்த ரத்தத்தை நிலக்கால்களையும் வாசல்களையும் நீங்கள் தெளிங்க, அப்போது உங்கள் வீட்டை கடந்து போவான், அந்த சங்காரம் உங்கள் வீட்டில் நடக்காது. அப்போ இன்றைக்கும் அந்த ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசுகுதா? இன்றைக்கும் அந்த ரத்தத்தின் வல்லமை பலமாய் நம்மளிடத்துல கிரியை செய்யுது. அப்போ அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம டெய்லி நம்ம வீட்டு வாசல்களையும் நிலக்கால்களையும் திருச்சபைகளும் தெளிச்சிட்டே இருக்கணும். நம்ம வீதிகளிலும் நம்ம தேசத்திலும் நம்ம இருக்கிற பட்டணங்களிலும் தெளிச்சிட்டே இருக்கணும். சங்கார தூதன் கிரியை செய்யக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சிறு பிள்ளைகளை கடத்தின்னு போகிறாங்க, வாலிப பிள்ளைகளை கடத்தின்னு போகிறாங்க, அப்புறம் துன்மார்க்க வெறி கொள்கிறாங்க, குடித்து வெறிச்சு கொலைகளை செய்கிறாங்க, குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளை கொள்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசத்தில் படுகொலைகள் அதிகம், ஊழியக்காரர்களை கொள்கிறாங்க பாருங்கள், ஊழியக்காரர்களே கொள்கிறாங்க. அப்போ அந்த ரத்தத்தை நம்ம எடுத்து தெளிச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஜெபம் செய்யும்போது கூட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மறக்காமல் எடுத்து நம்ம தெளிச்சிட்டே இருக்கணும். இதெல்லாம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே தடை பண்ணப்படட்டும், ஆண்டவரே இந்த கிரியைகள்லாம் அழிக்கப்படட்டும், இந்த அந்தகார தீய வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமையான ரத்தம், சத்துருக்களை நிர்மூலமாக்கின ரத்தம். இந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை எப்பொழுதும் தியானித்து நம்ம எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வெளியில் போகும்போதும் வரும்போதும் ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு இறங்கி கொண்டே இருக்குது. அவர் ரத்தத்தினால பிள்ளைகள் மேலே இறங்குது, நம்ம குடும்பத்தின் மேலே, சகல விஷயத்திலும் அவருடைய ரத்தத்தின் பாதுகாப்பு நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கும். வேலை அடைத்து நம்மளை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். மரணத்தின் அதிபதியான பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. எப்படி ஆனார்? ஒரு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தனார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம் மனுஷங்களுக்கு, அந்த பயத்திலிருந்து நம்மளை விடுதலாக்க அவர் மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் வெளிப்பட்டாராம் இயேசு கிறிஸ்து, அந்த பயத்தை போக்க. ஹல்லேலூயா. இப்போ கூட மரணத்தின் விளிம்பில் போகும்போது தான் தெரியும் அந்த பயம் எப்படி இருக்குதுன்னு.
அப்போ அந்த பயத்தை எடுத்து போடுறாரா இல்லையா? ஹalleluya. ஏசப்பா உங்களுக்கு சித்தமான என்னை உயிரோட வையுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு சித்தமான என்னை ஜீவனோட வையுங்க, உங்களுக்கு சித்தமான ஆண்டவரே அப்படி. நான் கூட எப்பவுமே நினைப்பேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் இந்த பூமியில் எவ்வளோ நாள் இந்த இருக்கணுமோ அவ்வளோ நாள் மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய சித்தம் நான் செய்ய வேண்டியது என்ன அதை செய்து முடிச்ச உடனே என்னை எடுத்துடுங்க. இங்கே இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. உங்களை நான் எப்போ பார்ப்பேன், எப்போ உங்களை முகமுகமாய் பார்ப்பேன், தரிசிப்பேன் அவளாய் இருக்கிற. ஹalleluya. அப்படி நேரடியாக எப்போ நம்ம பார்க்குவோம் ஆண்டவரே, அப்படி ஒரு ஏக்கத்தோட பக்தன் கூட அப்படி தான் பாட்டு பாடுறார். ஹalleluya. அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளுக்கு இந்த பயத்தை எடுத்து போடுகிறார். இந்த மரண பயம், ஜீவ காலமெல்லாம் மரண பயம். வெளியில் போனால் நல்லபடியாக வந்துடணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். மனைவிமார்களும் சரி, பிள்ளைகளும் சரி, வெளியே போயிருக்கிறவங்க சுகமாய் அவங்க திரும்பி வரணும். இந்த காலத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் விபத்துகள் நடக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் படுக்கும் முன்பாக நம்ம நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை குடும்பமாக எங்களை கூட்டி சேர்த்தீங்களே, காலையிலேருந்து இவ்வளோ தூரம் எங்களை நடத்துனீங்களே, ஒரு ரத்தம் எங்களை பாதுகாத்துது, உங்கள் நாம எங்களை பாதுகாத்தது. ஆண்டவரே மக்கள் நன்றின்னு சொல்லி நம்ம படுக்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதும் பாதுகாத்ததே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லி தான் படுக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அந்தகார தீய சக்திகளை எதனால் மேற்கொள்ளலாம்? கண்ணீரின் ஜபம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. ஹalleluya ஹalleluya. தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது தேவனை நோக்கி கெஞ்சினான். ஓசியா 12:3-4 அழுது தேவனை நோக்கி கெஞ்சினானாமா. ஹalleluya. அவருடைய பலத்தினால போராடி ஒன்றுமே நடக்கலை. ஓசி அழுது தேவனை நோக்கி கெஞ்சினாராமா. ஹalleluya. நம்ம அழுது தேவனை நோக்கி கெஞ்சணும். ஹalleluya. பிசாசை மேற்கொள்ள, எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள, அடிமைத்தன நுகங்கள் முறிய, சிறையிருப்புகள் விலக, குருட்டாட்டங்கள் விலக, இருள்கள் விலக நம்ம அழுது ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கணுமா. எரேமியா சொல்கிறா, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று. ஹalleluya ஹalleluya. ஏசப்பாவுடைய கண்கள் எப்படி இருந்ததா? நதியோரம் தங்குகிற தண்ணீர் தழுமின புறா கண்களை போல இருந்ததாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய், எப்பொழுதும் மனதுருக்கம் நிறைந்தவராய் ஜெபிச்சாராம். அந்த மனதுருக்கம், அந்த கண்ணீர் நமக்குள்ளேயும் வரணும். ஹalleluya. அந்த கண்ணீரின் ஆவி எனக்கும் வேணும் ஆண்டவரே. அந்த கண்ணீரின் ஜபம் எனக்கும் வேணும் ஏசப்பா. ஆண்டவரே நானும் கண்ணீரோடு அழுது புலம்பணும். தேசத்துக்காக அழுது புலம்புல 2:19 என்ன சொல்லுது? சியோன் குமாரத்தியை நீ நதியளவாய் கண்ணீர் விடு, அழுது புலம்பு. ஆண்டவர் கூட சொல்லி, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், நீ எனக்காக அழ வேண்டாம், உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்காக அழு, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுன்னு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறார்? சிலுவையை எடுத்து, பாரமான சிலுவை எடுத்து, அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு தலைமுடி தலையில் முள்முடி சூட்டப்பட்டு வாரினால் முதுகில் அடிக்கப்பட்டு முதுகு உழவன் உழப்பட்ட நிலம் போல் ஆனதான். அது ஆன பிறகு அவர் வெண்வஸ்திரம் தரித்து அந்த சிலுவை எடுத்து நடக்கும்போது, அப்போது வீதியில் எல்லாரையும் பார்த்து, ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எனக்காக நீங்கள் அழுவாண்டா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்கிறார். ஹalleluya. அப்போ நம்ம அழுது ஜெபிக்கணும்னு சொல்கிற அந்த இடத்துல நம்ம அழுது ஜெபிக்கணும். ஹalleluya. நம்ம அழுது ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளணும், நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம இருக்கிற ஏரியாவுக்காக ஜெபிக்கணும். ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, அழுது புலம்பணும். ஹalleluya. அதுக்காக நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஜெபிப்போன்னு கர்த்தர் நம்புகிறார். நம்பிக்கையோடு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளை எவ்வளவா நம்புகிறார். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், என்ன நம்புங்க ஏசப்பா, என்ன நம்புங்க, உண்மை பாடாத நாட்களே இல்லை, உண்மை தேடாத நாட்களே இல்லை ஆண்டவரே. உண்மையாகவே நம்ம அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறோமா? ஹalleluya. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கிறோமா? பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த அழுக இருந்தாதான் அந்த பாரம், மனதுருக்கம் கொடுங்க ஏசப்பா. உமக்குள்ளிருந்து அந்த பாரம், உண்மையில் என் கண்ணை வைப்பேன்னு சொன்னார் இல்லை? இந்த நாளில் நம்ம தியானிச்ச அந்த சங்கீத பாகம், உண்மையில என் கண்ணை நான் வைப்பேன்,
உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போக வேண்டிய பாதையை காண்பிப்பேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு அறிவு புகுத்துவேன், ஞானம் புகுத்துவேன், எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கிறோமா, ஏசப்பா என் மேலே என் கண்ணில் உன் கண்ணை வைப்பேன்னு சொன்னீங்களே, கண்மணி போல உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, கண்ணில் உன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னுங்களே, இந்த மாம்ச கண்ணு மறைஞ்சு போட்டோம்ப்பா, உம்முடைய கண்ணு எனக்குள்ள வரட்டும் ராஜா. அந்த மனதுருக்கும் அந்த கண்ணீரின் ஜெபம் நான் செய்ய ஆண்டவரே, அந்த கெத்செமனே ஜெப தோட்டத்தில் நீ எப்படி உரத்த சத்தமா அழுது புலம்பினீங்களே அப்பா, அது இந்த காலம் எங்கள் தேசத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நான் அழுது புலம்பணுமே, என் தேசத்துக்காக கதறணுமே ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக கதறணுமே. தெபோராலா கதறனாலாமா, கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறே. தெபோரால் என்ற ஒரு தீர்க்க தரிசி கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே அப்பான்னு சொல்லி கதறினாங்களாமா. ஹல்லேலூயா. அப்போ பட்டணங்களும் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே, கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே, என் தேசம் எவ்வளவாய் பயங்கரத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. வன்முறைகள், கொலைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்லையே, வயசானவங்களை கூட விடுறது இல்லையே, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செய்திகளை நாங்கள் கேட்குறோமே. அந்த கண்ணீரின் ஜெபம் எனக்கு வேணும் அப்பான்னு கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அந்தகார தீய சக்திகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக ஒன்று அடுத்ததாக ஊக்கமான உபவாசம். ஊக்கமான இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது. முதல்ல கண்ணீரோடு ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகவே போகாது. ஊக்கமான உபவாசம் வேதத்தில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. தானியேல், எஸ்தர், அன்னாள் எல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 85 வயசு அன்னாளுக்கு அவங்க தேவாலயத்தில், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு அன்னாள் தேவாலயத்தில் அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்களா. 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க விதவை ஆயிட்டாங்க. எப்பொழுதும் தேவாலயத்தில் இருந்து அவங்க வயதாக மட்டும் உபாசித்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வெடித்து ஜெபித்தாங்களாம். அந்த இரட்சண்ய கொம்பு, அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அந்த அம்மா அங்கே இருந்தாங்க, அதை பார்த்துருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கிறவங்க இடத்துல தேவ ரகசியம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களோட கூட பேசுகிறார், அவங்களுக்கு வெளிப்படுகிறார் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பாரத்தை அவங்களுக்குள்ள வைக்கிறார், அவங்களோட பேசுகிற ஆலோசனைகளை சொல்லி ஜெபிக்க வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிருபை எங்கள் மேலே இறங்கட்டும் ஜெபிக்கலாம். அடுத்ததாக ஆவியானுடைய ஒத்தாசையோட அந்தகார கிரியைகளை நம்ம மேற்கொள்ளணும். ஏசாயா 59:19 வாசிக்கலாம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அந்த வார்த்தைகளை முழுசா நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 59:19. நமக்கு வல்லமை கொடுக்கிறவர் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அவர் அதனால தான் நிறைய வியாதியஸ்துகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அவர் கிராமமாய் பட்டணமாய் போய் அவர் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். அவர் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை, தேவன் அவரோடு கூட இருந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு எவ்வளவு முக்கியம், அவருக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் சுகமளிக்கிறவராய், பிசாசுகளை துரத்துகிறவராய், ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் உலகம் முழுவதும் அவர் சுற்றி திரிந்தார். அப்போ நம்மளும் அப்படியா இருக்கணும்ல, அவருடைய பிள்ளைகள் இல்லையா நமக்கும் அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் வேணும், அந்த வல்லமை வேணும். இந்த காலத்தில் பரிசுத்த ஆவின் வல்லம் இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஜெயம் எடுக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உபவாசம் இருக்கணும், பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இருக்கணும், வல்லமை இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு 12:28
தேவன் அவருடைய ஆவியினால பிசாசுகளை துரத்துகிறார், அவருடைய விரலினால துரத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதேன்னு சொன்னார். அப்போ ஆவியினால பிசாசுகளை துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல வந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி மனதுருகி அநேக வியாதியஸ்துகளை சுத்தமாக்கினார், குஷ்டரோகங்களை சுத்தமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அநேக கடுமையான ஜுரங்களை கூட அவர் தொட்ட மாத்திரத்தில் சுகமாச்சு. பேதுரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க மாமியாருக்கு ஜுரம்னால படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவரை போய் தொட்டு அவங்கள சுகமாக்கணும், அவங்க எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் அவர் நாயுனூர் விதவியின் மகன் பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் கண்களை குருடர்களை பார்வையடைய செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை நிறைய பேர் அவர் சுத்தமாக்கினார், குணமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், ஏராளமான அற்புதங்கள். உலகம் கொள்ளவே கொள்ளாதாமா அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய புக்கு அவர் செய்த அற்புதங்களோ அதிசயங்களோ எழுதுனா உலகமே கொள்ளாது. அதெல்லாம் அடக்கி நம்ம கைகளில் வச்சுக்கிற மாதிரி இந்த பைபிளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இவ்வளோ ரகசியம் இருக்குது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆவியின் வல்லமை, ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இருந்தால் பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மளுக்கு வேணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாராவில் பூமி கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலனுள்ள ஆவி, அன்பு, தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது நமக்குள்ள பெருகணும். எனக்குள்ள அது பெருகணும்னு ஜெபிக்கணும். எனக்குள்ள அது பெருகணும் ஆண்டவரே. ஆவியின் வல்லமை எனக்கு வேணும், ஆவியின் சக்தி எனக்கு வேணும், நிறைவா வேணும் ஆண்டவரே. நிறைவா எனக்குள்ள பொங்கி பொங்கி வரணும். அப்படி வரும்போது தான் வரங்கள் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. கனிகள் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும், கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை. அப்போதான் ஆவியின் வல்லமை நம்மளுக்குள்ள பலமாய் கிரியை செய்யும். கனிகள் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 ஆண்டவர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், ஆவியின் வல்லமையால் நிரம்பி இருக்கணும். நம்ம அதில் கனிகள் நிரம்பி, கனிகள் தான் நம்மளை கூட்டத்துல பெருகணும். ஃபஸ்ட்டு கனி நிரம்பி வழியும் போது தான் வரங்கள் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கும்போது தான் நம்ம ஜபத்தை கூட கர்த்தர் கேட்குறார். நம்ம என்னென்ன அன்பு, விசுவாசம், நற்குணம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, சந்தோஷம், இச்சை அடக்கம், இதெல்லாம் வேணும். சந்தோஷம் இல்லைன்னா விசுவாசம் கிரியே செய்யாதாமா. சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்கல. சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு. அப்போ தான் விசுவாசமே கிரியை செய்யும். கனிகள் நம்ம இடத்துல இருக்கும்போது தான் விசுவாசம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் விசுவாசம் கிரியை செய்யும். அப்போ தான் நமக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே ஒரு பாடலை பாடுறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் இரத்த